புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். ஸ்தோத்திரம். நேற்று பார்த்த சப்ஜெக்ட் தான். ஸ்தோத்திரம். என்ன பண்ணணுமா, அவர்கள் அறுக்கும் பொழுது அரிகளிலே சிலது என்ன பண்ணமா, அவங்க சிந்த விட வேண்டும். சிந்த விட அப்படின்னா அறுக்கும்போது சில அரிகளில் நெல் கோதுமையோ என்ன பண்ணமா கீழே. கடவுளுடைய கட்டளைங்க. என்ன மாதிரி வார்த்தைங்க அதெல்லாம். ஸ்தோத்திரம். இதை போவாஸ் என்ன பாருங்க, இதை போவாஸ் சுயமாய் சொல்லவில்லை, இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஒரு 2 வசனம், சூப்பர் வசனம், 2 வசனம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ அருமையான வசனம். அந்த வசனம் படித்தாவே இன்னும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய ஒரு மாதிரி நம்ம கடவுள் இப்படிப்பட்டவரா என்பதெல்லாம் நாம் தியானிக்க தோணும். 2 வசனம். ஒன்று லேவியராகம் 19ஆவது அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் படிக்கணும். லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்கு போவாஸ் சொன்னதுக்கு அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு 2 வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. யார் சொல்றதுங்க இது? கர்த்தர் சொல்றார். திராட்சை தோட்டத்துக்கு போய் பழத்தெல்லாம் அறுப்பல, அப்ப என்ன பண்ணு, சிலதை என்ன பண்ணதெல்லாம் கீழே சிந்த விட்டு அதை போய் பொறுக்கி எடுக்காத. அது யாருக்காக விடப்படுகிறது? சிறுமைப்பட்டவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் அது விடப்பட வேண்டும். நம்முடைய கடவுள் பாருங்க, எப்படிப்பட்ட கடவுளுங்க அவரு. ஸ்தோத்திரம். மாம்பழம் தோட்டமாக இருக்கட்டும், கொய்யா தோட்டமாக இருக்கட்டும், சப்போட்டா தோட்டமாக இருக்கட்டும், வேற என்ன, அப்புறம் எந்த தோட்டமாக இருந்தாலும் முழுமையாய் நீ அறுத்துட்டு வராத. நீ அறுத்துட்டு போன பிற்பாடு சில பரதேசிகள் அனாதைகள் அந்த பக்கம் வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆகாரம் அங்கே கிடைக்குமே என்று கடவுள் பரதேசிகளுக்காக பரிதாபப்படுகிறார். இதை தான் போவாஸ் இங்கே எடுத்து சொல்றார். இப்போ போவாஸ் தேவ கட்டளையை, வார்த்தையை கீழ்ப்படுகிறவர் அவர். பார்த்தீங்களா? இன்னொரு வசனம் சொல்கிறேன் பாருங்க. உபாகமம் 24ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19 21 வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது, உபாகமம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் அதே படிங்க. சீக்கிரம் படிங்க. திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. ஆமென். பாத்தீங்களா? தோட்டமா இருக்கட்டும், வயலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என்ன செய்யணுமா, முழுமையாய் நீங்கள் அதை எடுக்காதீங்க. அதை பரதேசிகளுக்கு என்ன செய்யுங்க, விட்டு விடுங்கள். ஸ்தோத்திரம். பரதேசிக்கும் அனாதைகளுக்கும் அதை என்ன செய், விட்டுவிடு. நான் உன் தேவன். ஸ்தோத்திரம். இதை தான் இங்க போவாஸ் சொல்றாருங்க. இதை தான் இங்கு போவாஸ் சொல்லுகிறார். சிலதை அரிகளிலே சிலதை என்ன செய்யணுமா, சிந்த விடுங்கள். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சிந்த விடுங்கள் என்று சொல்லி அவளை அதட்ட வேண்டாம். என்ன சொல்றாருங்க? சிந்த விடுங்கள் என்று சொல்லி அவளை அதட்ட வேண்டாம். ஸ்தோத்திரம். சிந்த விடுங்கள். போவாசின் வயல் சபை. போவாசின் வயல் சபை. இங்கு அநேக
அநாதைகள் பரதேசிகளாக இருக்கிறவர்கள் வருவார்கள். இங்கே என்ன சிந்த விட வேண்டும்? தேவ வசனத்தை, தேவ வார்த்தையை சிந்த விட வேண்டும். அதான் சபை, அதான் தேவனை ஆராதிக்கிற இடம். ஸ்தோத்திரம். எனக்கு இன்னைக்கு கிடைச்சிச்சு, எனக்கு இன்னைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லணும். வருகிற ஜனங்கள் என்ன சொல்லணும்? இன்னைக்கு எனக்கு வார்த்தை கிடைச்சிச்சு, இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் பேசினார், இன்னைக்கு எனக்கு தானியம் கிடைச்சது, இன்னைக்கு நான் பொறுக்கிட்டேன், இன்னைக்கு எனக்கு கிடைச்சது என்று சொல்ல வேண்டும். அதுதான் போவாசின் வயல். போவாசின் வயலுக்கு வருகிறவர்கள் ஒன்றுமே இல்லை என்று போகவே கூடாதான். போவாசின் வயலுக்கு வருகிறவர்கள் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல என்று வேதனையோடு திரும்பி போகக்கூடாது. போவாசின் வயல் தானியங்கள் சிந்தப்படுகிற வயல். ஹல்லேலூயா. அவளை அதட்ட வேண்டாம். 3 விஷயங்குது. இன்னைக்கு ஒரு விஷயமா சொல்றேன். இந்த வசனத்தை நாளைக்கு இன்னொரு வாட்டி கொடுத்து தியானிப்போம். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? அவ பொறுக்கி கொள்ளட்டும், கொஞ்சம் சிந்த விடுங்க, அவளை என்ன செய்யாதீங்க? அதட்ட வேண்டாம். இதுல ஒரு விஷயம், ஒரு பாயிண்ட் சொல்ற, கவனிங்க. தானியம் பொறுக்க வருகிறவர்கள் அதட்டப்படக்கூடாது. அப்படி என்றால் அவர்களை கோபப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ கூடாது. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. சர்ச்சைக்கு நீங்கள் வரும்பொழுது சமாதானத்தோடு வந்தால் தான் இங்கே தானியம் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். பயத்தோடு, பிரச்சனையோடு, கோபத்தோடு, ஏதோ ஒரு மைண்டில் எரிச்சலோடு இங்கே வந்தால் ஒன்றுமே கிடைக்காது உங்களுக்கு. அதுதான் நீங்கள் சொல்கிறார், அவளை அதட்டாதீர்கள். அவ சமாதானமாக பொறுக்கிக்கிட்டோம், நிம்மதியாய் பொறுக்கி கொள்ளட்டும், சந்தோஷமாய் பொறுக்கி கொள்ளட்டும். அதட்டாதீங்க. அதட்டினா என்ன ஆகும்? பயம் உண்டாகும். அதட்டினா என்ன ஆகும்? நடுக்கம் உண்டாயிடும். அப்போ என்ன கிடைக்காது? தானியம் கிடைக்காது. மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அப்போ சர்ச்சைக்கு வரும்பொழுது இங்க எதுக்கு வரோம்? தானியம் பொறுக்க வருகிறோம். எப்படி வரணும்? சமாதானமாய் வரணும், நிம்மதியாய் வரணும், இளைப்பாறுதலாய் வரணும். ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் வரணும். எந்த பிரச்சனை எல்லாம் வீட்டிலே ஜோம் பண்ணி விட்டுட்டு வந்துடணும், அங்கேயே ஒதிரி போட்டு வரணும். அதனால் சர்ச்சைக்கு வரும்போது 5 நிமிஷம் நின்று ஜோம் பண்ணிட்டு வரணும். நீங்கள் வீட்டில் அப்படியே வந்துடக்கூடாது. பைபிள் தூக்கின்னு போயிட்டு மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி. மார்க்கெட்டுக்கு போனால் மீன் கிடைக்கும், அது மாதிரி இங்கே வந்தால் ஒன்றும் கிடைக்காதுங்க. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் வீட்டில் ஒதிரி விட்டு தான் இங்கே வரணும். ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு போகிறேன், சமாதானமாய் போனோம், எனக்கு தானியம் கிடைக்க வேண்டும், எனக்கு தானியம் கிடைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நான் திருப்தியாய் வரணும்ப்பா என்று 2 நிமிஷம் நின்று கருத்தாய் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வாங்க. உங்களுடைய இருதயங்கள் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். பார்த்தீங்களா? அப்போ தானியம் பொறுக்க வரும்பொழுது எப்படி வரணும்? சமாதானமாய் நிம்மதியாய் வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவளை அதட்டாதீர்கள். கோபத்தோடு வருவோம், சண்டையோடு வருவோம், சமாதானம் இல்லாமல் வருவோம். இங்கே வந்தால் ஒன்றுமே இருக்காது. அனுபவப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் அனுபவப்பட்டிருப்பீங்க. வீட்டில் சண்டை சச்சரிவோடு, கோபம் எரிச்சலோடு, சண்டையோடு அப்படியே வந்து உக்காருவோம். ஒரு தானியம் கூட கிடைக்காதீங்க. காலியான பை மாதிரியே போவோம். திரும்பி ஒன்றுமே கிடைக்காது. காரணம் யார் தப்பு? போவாஸ் தப்பா? நம்ம தப்பா? தப்பு நம்மளு தாங்க. ஸ்தோத்திரம். இங்கே தானியம் சிந்தப்படும், ஆனால் நீ சமாதானத்தோடு வந்தால் உனக்கு கிடைக்கும். அதுதான் இந்த வசனத்தின் அர்த்தத்தை காண்பிக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்ல முடிக்கிறேன். இன்னொரு விஷயம் பாருங்க. தானியம் சிந்தப்படுவது என்றால், போவாஸ் சொல்றாரு, தானியம் சிந்த விடுங்க, அரிகளை சிந்த விடுங்கள் என்றால் அர்த்தம் என்னவென்றால், நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. 2 அர்த்தம். இன்றைக்கு ஒன்று சொல்கிறேன், நாளைக்கு ஒன்று சொல்கிறேன். முதலாவது அர்த்தம் என்னவென்றால், சபைகளிலே ஏழைகளுக்கு உதவி செய்யப்பட வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? சர்ச்சுக்கு நம்ம சபை என்பது எத்தனையோ ஏழைகள் இல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நம்மளால் ஏதாவது ஒரு உதவி செய்கிற இடம்தான் போவாசின் வயல். ஏன் அரிகளை அந்த நெல்லை அரிகளை ஏன் கீழே சிந்த விடுங்கள் என்று போவாஸ் எதுக்கு சொல்றாரு? யாருக்காது? ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர்களுக்கு தான் அது. ஸ்தோத்திரம்.
என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிற மாதிரி என்ன பாருங்களேன், எப்படிப்பட்ட சபையாக இருக்கட்டும், பெரிய பெரிய சர்ச்சாக இருக்கட்டும், ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு ஊழியம் கட்டாயம் நடக்கணும் சபையில். ஸ்தோத்திரம். அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு ஏதாவது நாம் இந்த இடத்துல என்ன செய்யணும், அதை சிந்த விட வேண்டும். இன்னைக்கு பெரிய பெரிய சர்ச்சுங்க இருக்குது, ஆனால் எல்லா சபையும் நான் எது குறைலாம் சொல்லலை, எல்லா சபைகளிலும் பல வழிகளில் அவங்க உதவிகள் செய்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அதனால் ஏன் சொல்ல விடுகிறேன் என்றால், போவாசின் வயல் பரதேசிகளுக்கும் அனாதைகளுக்கும் சிந்தப்படுகிற இடமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்மால முடிந்த உதவிகளை சபையின் மூலமாய் நாம் செய்ய வேண்டும். நம்மால முடிந்த ஏதாவது ஆகாரமோ ஏதோ பாருங்க, நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஏழைகளுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். இந்த வருஷம் நம்ம எல்லாம் இதை கலெக்ட் பண்ணி வச்சு, இங்கே ஏழைகள் ஏதாவது, இங்கே அனாதை ஆசிரமம் இருக்குது, அவர்களுக்கு ஏதாவது நம்ம சபையின் மூலமாக ஏதாவது நாம் கொடுக்கிற ஒரு பழக்கம் சபையில் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது என்ன? இது போவாசின் வயல். நீங்க எங்கேருந்து வரீங்க? நாங்கள் போவாசின் வயலேருந்து வருகிறோம். நீங்க எங்க போறீங்க? நாங்கள் போவாசின் வயலுக்கு போகிறோம். போவாஸ் என்ன சொன்னார்? எங்களுக்கு போவாஸ் நல்ல நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். நாங்கள் போவாசின் வேலைக்காரர்கள், போவாசின் வயலிலே இருக்கிறவர்கள். எங்களுக்கு எங்க போவாஸ் சொல்லியிருக்கிறாரு, நீ அரிகளை சிந்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பரதேசிகளுக்கு உன் கையினால ரெண்டு கதிர்களை கீழே போடு. ஏழைகளுக்கு உன் கையால் ஏதாவது போடு. அனாதைகளுக்கு உன் கையால் ஏதாவது போடு. உன் கையினால அனாதைகளுக்கு ஏதாவது சிந்த விடுங்க. ஆமென். ஒரு 10 ரூபா இருக்கட்டும், 20 ரூபா இருக்கட்டும், ஒரு 100 ரூபா இருக்கட்டும். ஸ்தோத்திரம். சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. ஏனென்றால் போவாசின் வயலிலே இது நடக்க வேண்டும். போவாஸ் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் வரிஞ்சு கட்டின்னு போயிடாத, எல்லாவற்றையும் பிடுங்கிட்டு போயிடாத, எல்லாவற்றையும் அறுத்து எடுத்து போயிடாத. ஒருவேளை நீ கதிர்கட்டை வயலிலே மறந்து வச்சுட்டான்னு திரும்பி போகக்கூடாதான். அது எடுக்கிறதுக்கு திரும்பி போகாத. என்னங்க இது? என்ன மாதிரி தத்துவங்கள் பைபிள் இருக்குது? அருமையான வார்த்தைகள். மனுஷனுக்கு மனுஷீக தன்மையை சொல்லிக் கொடுப்பது வேதம். ஒரு மனிதனாய் அவனை மாற்றுவது வேதம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு அத்திமரமாக இருக்குது, போய் கனிகளை அறுக்கணும், எல்லாத்தையும் அறுத்துறாத, சிலதை விட்டுருப்பா. யாராவது அந்த பக்கம் வருவாங்க, அவங்களுக்கு அது உண்டாகுமே. ஸ்தோத்திரம். அதே போல தான் இன்றைக்கு கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் சபையில் தானியங்கள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சபையில் தானியங்கள் சிந்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். எந்த மனுஷன், ஒரு இந்து மனுஷனாக இருக்கட்டும், மற்ற மதத்தாராக இருக்கணும், யாராவது இருக்கட்டும், அவர்கள் உள்ளே வரும்போது நிச்சயமாக இங்கே தானியம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை இப்போ கூட நான் வெளியே ஒருத்தர் காவி வேட்டி கட்டி டெய்லி அங்கே நின்று பார்த்துட்டு போகிறார். 5 நிமிஷம் நிற்கிறார். இப்போ கூட நான் பார்த்தேன். 5 நிமிஷம் நின்று நம்ம ஆராதனை பண்ணுறதுனா அவர் பார்க்குறாரு. அங்கே அவர் கை தட்டுறாரு. அவர் நான் இங்கேருந்து பார்த்துட்டு காவி வேஷ்டி கட்டினுக்கிறார். நேற்றும் வந்தார், இன்றைக்கும் வந்தார். ஸ்தோத்திரம். அப்போ இங்கே அவருக்கு ஏதாவது தானியம் கிடைக்கும். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஏதோ ஒரு தானியம் அவருக்கு கிடைக்கும். ஏதோ எடுத்துட்டு போறாரு. ஹல்லேலூயா. இது சர்ச் எப்பவுமே என்ன சொல்லக்கூடாது, வழிச்சு எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. வீட்டில் சாப்பாடு செய்ய மீன் குழம்புனா கஷ்டம் என்ன பண்ணுறான்? 4 ஒரு கரண்டி சோறை வர போட்டு அந்த கடை என்ன பண்ணுறான்? வழிச்சு எடுத்துருவான். மூஞ்சி போச்சு. அடுத்து யாரும் திறந்து பார்த்தா ஒன்று வாசனை கூட இருக்காது. வீட்டில் அப்படி பண்ணுறீங்களா? ஆனால் சபை அப்படி இருக்கவே கூடாதுங்க. இது போவாசின் வயல். பரதேசிகளும் அனாதைகளுக்கும் எப்பொழுதும் இங்கே உண்டாக வேண்டும். அதனால தான் எனக்கு ரொம்ப ஆசை. எப்பொழுதும் திறந்துடும் நம்ம சர்ச்சு, எப்பொழுதும் திறந்தே இருக்க வேண்டும். யாராவது வருவாங்க, ஏதாவது தானியம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். எந்த சூழ்நிலையாவது வருவார்கள், ஒரு தானியம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இங்கே ஏதாவது இருக்கிறாங்களா? யாராவது இருக்கிறாங்களா? நிறைய பேர் எட்டி போகிறோம். இந்த 21 டேஸில் நாங்கள் பகலில் கூட இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் சில நேரத்தில் அப்போ திறந்து வச்சு பார்க்கும்போது யாரோ புதுசாலாம் வந்தாங்க. நான் வெளியே போகலாம், எட்டி பார்த்தா போதும், வாங்க, நான் உடனே உள்ளே வந்துடுவாங்க. அவங்கள பேசி ஜெபம் பண்ணி அமிச்சேன் நான் போன வாரத்தில். ஸ்தோத்திரம். ஏனென்றால் இது போவாசின் வயல். யாருக்கும் இல்லை என்பது இங்கே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை என்பதே இல்லை. இது வறட்சியான வயல் அல்ல, இது போவாசின் செழிப்பான வயல். கையை தட்டு, கரங்களை தட்டு. இது காய்ந்து போன வயல் அல்ல, இது போவாசின் வயல்.
எல்லாருக்கும் தானியம் இங்கே உண்டு, எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு. ஸ்தோத்திரம். அதனால் போவாசின் வயல் என்பது ஏழைகள் சிந்த விடுவது என்பது ஏழைகளுக்கு நம்மால முடிந்ததை செய்ய வேண்டும் என்பதை சபை நமக்கு கற்றுத்தருகிறது. ஸ்தோத்திரம். இன்னும் 2 விஷயம் இருக்குது, இதை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.